ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மிட் மிஸ்ட்ரி. 1999 வருஷம் அமெரிக்கால நிகழ்ந்த ஒரு த்ரில்லிங்கான ரியல் ஸ்டோரி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கறப்ப இப்பலாம் கூட ரியல் லைஃப்ல நடக்கும்னு உங்களே திங்க் பண்ண வைக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடவே வாட்ஸ்அப் பேஜ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ அப்போ உங்களால கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். இது 1999 மார்ச் 10ஆம் தேதி அதிகாலை 3 மணி. இந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்க கென்டக்கில இருக்க ஹெண்டர்சன் கவுண்டில இருக்க ஒரு ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு லாரி அப்படி நின்னுட்டு அந்த ஒரு லாரில இருந்து கண்டினியூஸா விட்டு ஹார்ன் சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. இந்த ஒரு சவுண்ட்னாலே பாத்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்க எல்லா வீட்லயுமே லைட்டா போடுறாங்க. அதுல ஒரு வீட்டுக்கார செம்ம கடுப்பாய் வெளியில வந்து பாக்குறாப்ல. அப்படி பாக்குறப்ப ஒருத்தர் அன்கான்சியஸ் ஸ்டேட்ல ஸ்டீரிங்ல படுத்த மாதிரியே ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காப்ல. சோ இத பார்த்தோன்னே அவர் உடனே 911க்கு கால் பண்றாப்ல. அப்படி கால் பண்ண அடுத்த சில நிமிடங்களே பாத்தீங்கன்னா போலீஸ் அங்க வந்து நிக்கிறாங்க. அப்படி வரதோட மட்டும் இல்லாம அந்த ட்ரக்ல படுத்திருக்க அவரை செக் பண்ணி பாக்குறாங்க. அவருக்கு ஓரளவுக்கு சுயநினைவு இருக்கு. சோ அதனால நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியும் கேட்கறாங்க. அதுக்கு அவர் பாத்தீங்கன்னா நான் ரிச்சர்ட் டார்மன் அப்படின்னு பதில் சொல்றாரு. அது மட்டும் இல்ல எனக்கு 62 வயசு ஆகுதுன்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே டக்குன்னு மயங்கி விழுந்துறாப்ப. அப்படி மயங்கி விழுந்தோடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அவர் ஹாஸ்பிட்டலையும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அங்க செக் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இவருக்கு சிவியர் ஹைப்போதெர்மியா இருக்கு, அதனால தான் மயக்கப்பட்டு விழுந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா அவர் நார்மல் ஸ்டேட்டுக்கும் திரும்புறாப்ல. அப்படி அவர் நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் அவர்கிட்ட வந்து கேள்வியில கேட்கறாங்க, நீங்க எதுக்கு அன்னைக்கு நைட்டு 3 மணிக்கு லாரில ஏறி ஹார்ன் அடிச்சீங்க? அதுவும் அது உங்க லாரியே கிடையாது. அப்படி இருக்கப்ப அந்த லாரியோட கண்ணாடியை உடைச்சிட்டு போய் உள்ள ஹார்ன் அடிச்சீங்க. சோ லாரியை திருடுறதுக்காக போனீங்களா இல்ல வேற எதுவும் காரணமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு டோர்மன் பணிவான குரல்ல, சார் நான் திருடன்லாம் கிடையாது, நேத்து நைட் என்ன 2 பேர் வந்து கடத்திட்டு போனாங்க சார். அப்படி கடத்திட்டு போனவங்க என்ன கார்ல வச்ச மாதிரி ரிவர்க்குள்ள தள்ளி விட்டுட்டானுங்க சார். அதுல கடவுள் புண்ணியத்துல நான் எப்படியோ தப்பிச்சு அங்க இருந்து வெளியே வந்துட்டேன். ஆனா ராத்திரில தண்ணிக்குள்ள இருந்தனால ஓவரா ஃப்ரீஸ் ஆயிட்டேன். சோ அந்த டைம்ல எனக்கு எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போறதுன்னு சுத்தமா தெரியல. அதனாலதான் வேற வழியே இல்லாம இந்த மாதிரி லாரியோட கண்ணாடியை உடைச்சிட்டு போய் ஹார்ன் அடிச்சேன் அப்படின்னு சொல்றாப்ல. சரி அதெல்லாம் ஓகே தான், நீங்க உங்களை கடத்திட்டு போனாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க யாரு எதுக்கு அவங்களை கடத்திட்டு போனாங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு டார்மன் பாத்தீங்கன்னா அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார், அவங்க எதுக்கு கடத்தினாங்கன்னு எனக்கு புரியல சார் அப்படின்னு பதில் சொல்றாப்ல. இப்படி இந்த மாதிரி டார்மன் பதில் சொல்லிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா அந்த ரூம்குள்ள ஒரு ஹையர் அபிஷியல் உள்ள வர்றாப்ல. அப்படி வந்து அவர் டார்மனை பார்த்த உடனே ஒரு மாதிரி கண்ணை சுருக்கிற மாதிரி டார்மனை நோட் பண்றாரு. அப்படி நோட் பண்ண உடனே உன்னை எங்கேயோ நான் பார்த்திருக்கேனே அப்படின்னு சொல்றாப்ல. அப்படி சொன்ன உடனே டார்மன்னாலும் இல்லையே சார் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே அப்படின்னு பதில் சொல்றாப்ல. அந்த டைம்ல அந்த ஹையர் அபிஷியல் டக்குன்னு அவருடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி ஒரு போட்டோ எடுத்துட்டு வர சொல்றாப்ல. அந்த போட்டோவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேருது. அந்த போட்டோவை பார்த்த உடனே அந்த ஹையர் அபிஷியலுக்கு கண்கள் விரியுது. உடனே அந்த போட்டோ எடுத்து டார்மனுக்கு முன்னாடி காட்டுறாப்ல. அதை பார்த்த உடனே டார்மனுக்கும் கண்கள் விரியுது. ஏன்னா இந்த ஒரு டார்மனை தான் கடைசி 3ல இருந்து 4 வாரங்களாம் போலீஸ் தேடிக்கிட்டே இருக்காங்க. இப்ப இவர் காட்டிட்டு இருக்க இந்த ஒரு போட்டோ பாத்தீங்கன்னா பேங்கோட சிசிடிவி கேமரால பதிவான ஃபுட்டேஜ்ல இருந்து எடுத்த போட்டோ. சோ எதுக்கு டார்மன் பேங்க்குக்கு போனாரு, எதுக்காக இவரை 4 வாரங்களா போலீஸ் வலவிசி தேடிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும்னா நம்ம கொஞ்சம் பேக்ல போயானோம். பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி 1999 வருஷம் ஹெண்டர்சன் கவுண்டில இருக்க ஒரு தோட்டத்துல இருந்து எமர்ஜென்சி கால் பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு வருது. அப்படி வந்தோடனே போலீஸும் பாத்தீங்கன்னா விரைந்து அந்த ஃபார்முக்கு போறாங்க. அப்படி போய் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல ஒரு மிகப்பெரிய வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள போலீஸ் என்டர் ஆகி மாடிப்படியில ஏறி போயிட்டு இருக்காங்க. அப்படி ஏறி போய் பாக்குறப்ப அந்த படி முடிகிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வாக்கிங் பிளேஸ் இருக்கு. அந்த இடத்துல தான் ஒருத்தர் இறந்து கிடக்காரு. அவருடைய பேர் தான் ஜாக் நோரிஸ். அவருடைய பாடியில பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இடங்கள்ல அடித்ததுக்கான தடயமும் இருக்கு. அவருடைய தலையில இருந்து அளவுக்கு அதிகமான பிளட்டும் லீக் ஆயிருக்கு. சோ யாரோ ஒருத்தர் இவரை கொடூரமான முறையில கோபத்துல அடிச்சு கொண்டிருக்காங்கன்றத போலீஸ் கெஸ் பண்ணிடுறாங்க. அப்படி கெஸ் பண்ணோடனே சரௌண்டிங்ஸ்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு போலீஸ் தேடுறாங்க. அப்படி தேடுறப்ப அந்த பாடியில இருந்து கொஞ்ச தூரத்திலே ஒரு சுத்தியலும் இருக்கு. அந்த சுத்தியில பிளட் ஸ்டெயின்ஸும் இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து வெளியில வந்து கொஞ்ச தூரம் நடந்து வந்த விறகுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்க ஒரு இடமும் இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இரும்பு ராட் இருக்கு. அதுலயும் பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்கு. சோ இது எல்லாத்தையும் போலீஸ் கேதர் பண்றாங்க. அப்படி கேதர் பண்ணோனே நோரிஸோட வீட்டுல வேற ஏதாவது பொருள் காணாம போயிருக்கா அப்படின்னு செக் பண்றாங்க. ஏன்னா ராபரி பண்ண வந்தவங்க இந்த மாதிரி நோரிஸை கொண்டு போட்டுட்டாங்களா அப்படின்ற கோணத்துல தான் இவருடைய வீட்டை மறுபடியும் சர்ச் பண்றாங்க. அப்படி சர்ச் பண்ணி பாக்குறப்ப அந்த வீட்டுல பெருசா எதுவும் காணாம போன மாதிரியும் போலீஸ்க்கு தெரியவே இல்ல. அது மட்டும் கிடையாது, அவருடைய காலண்டர்ல பாத்தீங்கன்னா ஜனவரி 31 அடுத்து எந்த தேதியும் கிளிக்கப்படாமே இருக்கு. சோ அதன்படி பாக்குறப்ப இவரை திங்கட்கிழமை கொண்டுட்டாங்க அப்படின்றத போலீஸ் கெஸ் பண்றாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஃபாரின்ல பாத்தீங்கன்னா எல்லா வீட்டுக்கு முன்னாடி மெயில் பாக்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா. சோ அத போய் செக் பண்ணி பாக்குறப்ப மண்டேக்கு அப்புறம் வந்த எந்த லெட்டரும் எடுக்கப்படாம இருக்கு. சோ இவரை ஜனவரி 31ஆம் தேதியே கொண்டுட்டாங்க அப்படின்றத போலீஸ் ஷார்ட்டா கன்ஃபார்ம் பண்றாங்க. இத கன்ஃபார்ம் பண்ணனே அக்கம் பக்கத்துல இருக்க எல்லா டைம் போய் சின்ன இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்றப்ப இவருக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இவர் ரொம்ப நல்ல மனுஷன் சார், இவருக்குலாம் எதிரிகளே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி யாராவது திருடங்க வந்து அதை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கும் பாத்தீங்கன்னா இல்லையே சார், அப்பெல்லாம் யாரும் வந்த மாதிரி நாங்க பார்க்கவே இல்லையே சார் அப்படின்னு சொல்றாங்க.
சொல்றாங்க. அதுக்கும் போலீஸ் ஆமா அதை நாங்களும் கெஸ் பண்ணோம், ஏன்னா இவருடைய பேண்ட் பையிலே பாத்தீங்கன்னா ஒரு பர்ஸ் இருந்துச்சு, வந்தவன் திருடனா இருந்தா அந்த பர்ஸை விட்டுட்டு போயிருக்க மாட்டான், அதை கண்டிப்பா எடுத்துட்டு போயிருப்பான். சோ வேற ஏதோ காரணத்துக்காக தான் இவரை கொண்டிருக்காங்க அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. அப்படி சொல்றப்ப அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர் வேகமா வெளியில வந்து சார் அவருடைய பையில ஒரு பர்ஸ் தான் இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாப்ல. அதை கேட்டோன்னே போலீஸ் ஆமா ஒண்ணுதான் இருந்துச்சுன்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி வந்து நின்னவரு சார் அவர் எப்பயுமே 2 பர்ஸ் வச்சிருப்பாரு, ஒன்னு நார்மலா தான் இருக்கும், இன்னொன்னு தான் பாத்தீங்கன்னா முக்கியமான ஐடி சார் பணம்லாம் இருக்கும் சார் அப்படின்னு சொல்றாப்ல. இதை கேட்டோன்னு தான் போலீஸ் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பாக்குறப்ப நூரிஸ்ட் இருந்தது நார்மல் பர்ஸ் மட்டும் தான். சோ ராபரி பண்றதுக்காக தான் நூரிஸை கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு இப்ப போலீஸ் கெஸ் பண்றாங்க. அப்படி கெஸ் பண்ணோன்னே போலீஸ் எவ்வளவோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அதுல எந்த விதமான பிரேக் த்ரூவும் கிடைக்கவே இல்ல அன்டில் யூனியன் கவுண்டி பேங்க் போலீஸை கான்டாக்ட் பண்ற வரைக்கும். எஸ் பேங்க்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சார் இன்னைக்கு ஒரு மிஸ்டீரியஸான மணி எங்க பேங்க்குக்கு வந்தாப்ல, அப்படி வந்தவர் ஒரு செக்கை கொடுத்து அந்த செக்ல ஃபில் பண்ணிருக்கிற $11,000 எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாப்ல. அப்படி கேட்ட அந்த ஒரு நபர் அந்த செக்குக்கு உரித்தான நபர் கிடையாது. ஏன்னா அந்த செக்குக்கு உரித்தான நபரோட பேர் நோரிஸ், ஆனா அந்த செக்கை கொடுத்த அந்த நபரோட பேரு லியோ கேம்பல். அது மட்டும் கிடையாது, அவர் கொடுத்த செக்ல இருக்கிற நோரிஸோட சிக்னேச்சரும் ஒரிஜினல் சிக்னேச்சரோட ஒத்து போகவே இல்ல, அது ஃபேக் சிக்னேச்சர் மாதிரி இருக்கு. சோ இது ஒரு ஃப்ராட் ஆக்டிவிட்டியா இருக்கலாம், அதனால தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல இருந்து கால் பண்றாங்க. அப்படி கால் பண்ண உடனே போலீஸ் அந்த பேங்க்குக்கு கிளம்பி போறாங்க. அப்படி கிளம்பி போன உடனே சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜையும் போலீஸ்க்கு காமிக்கிறாங்க. அந்த ஃபுட்டேஜ்ல இருந்து கேப்சர் பண்ண அந்த ஒரு போட்டோவை தான் இப்போ அந்த ஹையர் ஆபீசர் பார்த்தா டார்மன் முன்னாடி வச்சுட்டு நிக்கிறாப்ல. அதுக்கு டார்மன்ட்டையும் காமிக்கிறாப்ல. அப்படி காமிச்ச உடனே தான் டார்மன் கண் விழிப்பு தங்கி அந்த இடத்துல பெட்ல உட்கார்ந்துருக்காப்ல. எஸ் அந்த பேங்க் கிளியர் கேம்பலா வந்த அந்த நபரே பாத்தீங்கன்னா இந்த டார்மன் தான் வந்திருக்காப்ல. அவர் கையில வச்சிருந்த அந்த ஒரு செக்கே பாத்தீங்கன்னா நோரிஸோட செக். அது இந்த செக்கை எப்ப எடுத்துட்டு போயிருக்காப்லனா நோரிஸ் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த செக்கை பேங்க்குக்கே எடுத்துட்டு போயிருக்காப்ல. சோ நோரிஸோட வீட்டுல இருந்த இந்த ஒரு செக் எப்படி இவரோட கைக்கு வந்துச்சு அப்படின்றதான் இப்போ போலீஸ்க்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு. சோ அதனால அந்த ஹையர் ஆபீசர் டார்மனை பார்த்து டார்மன் அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லாம கிளியர் கேம்பல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே டார்மன் நல்லாவே புரிஞ்சுக்கிறான், நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம், இதுக்கு மேலே போய் சொன்னா தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சார் நீங்க நினைக்கிற மாதிரி நான் அவ்வளவு பெரிய கிரிமினல்லாம் கிடையாது, என்ன நடந்துச்சுன்றதை நான் ஓப்பனா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை டார்மன் சொல்ல ஆரம்பிக்கிறாப்ல. சார் எனக்கு இந்த வேலையை செய்ய சொல்லி கொடுத்ததே சார்லி ஸ்டீவர்ட் அப்படின்ற ஒருத்தன் தான். அவன் ஒரு பெரிய கையை அவனோட வேலையை யார் யாரெல்லாம் ஊர்ல பெரிய ஆள கையில அவங்க வீட்டுக்குள்ள புகுந்து அவனோட செக் புக் அண்ட் அவனோட ஐடிஸ் எல்லாத்தையும் ஆட்டிய போட்டு வந்துருவான். அப்படி ஆட்டிய போட்டு வரப்ப அவங்கள மிரட்டி அந்த செக்ல சைன் போடவும் வச்சிருவான். அப்படி சைன் போட்டதுக்கு அப்புறம் பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு கேட்டு எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேங்க் பேலன்ஸை ஃபில் பண்ணி அடுத்த நாளே செக் கொடுத்து காசு ஆட்டிய போட்டு போயிருவான். இதை அவன் டைரக்டா இன்வால்வ் ஆகியும் பண்ண மாட்டான், அவனுக்கு கீழே சில பேரை ஹையர் பண்ணி வைப்பான். அப்படி ஹையர் பண்ணி வைக்கிற அவங்க தான் இவன் பிக்ஸ் பண்ற வீட்டுல போயிட்டு செக் புக் ஆட்டிய போட்டு வருவாங்க. அப்படி ஆட்டிய போற அந்த ஒரு சமயத்துல வீட்டுல இருக்கிற அந்த ஒரு நபர் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திமிர்னார் அப்படின்னா யோசிக்காம இவங்க அவரை போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்றதையும் டார்மன் சொல்றாப்ல. சோ அப்படிதான் மேபி இந்த நோரிஸ்ன்றவரையும் அவங்க கொண்டிருக்கலாம், ஆனா அவரை இவங்க கொண்டால இல்லையான்றதுல எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதுலாம் என் கையில ஒரே ஒரு செக் லீஃபை கொடுத்தானுங்க, அதுல $11,000 ஃபில் பண்ணிருந்தானுங்க, அதை கொண்டு போய் பேங்க்ல கொடுத்து காசை மட்டும் வாங்கிட்டு வர சொன்னானுங்க. இந்த வேலையை நான் செய்யல அப்படின்னா என்னையும் கொன்றுவாங்க சார், ஏன்னா இந்த வேலை நான் விருப்பப்பட்டுலாம் செய்யல, என்னைய சூஸ் பண்ணதே அந்த ஸ்டீவர்ட் தான் சார். அவன் ஒருத்தனை சூஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் கண்டிப்பா அவன் சொல்ற வேலையை செஞ்சாவனும், சப்போஸ் செய்யல அப்படின்னா அவனையும் போட்டு தள்ளிருவான் சார் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு டார்மன் சொல்றான். இதை கேட்டோன்னே போலீஸ் சரி ஸ்டீவர்ட்டை பத்தி இவ்வளவு தூரம் சொல்றேன், அவன் இருக்கிற இடத்த சொல்ல, நாங்க போய் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு டார்மன்ட்ட சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே டார்மன் லைட்டா சிரிச்சுட்டு சார் அவன் இருக்கிற இடம் எனக்கே தெரியாது, எனக்கே மிஸ்டீரியஸான சில பேர் வந்து இந்த மாதிரி செக் லீஃபே கொடுப்பாங்க, அப்படி கொடுக்குறப்ப இதுக்கு முன்னாடி நான் அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஆனா இந்த செக் லீஃப் வாங்குறப்ப எனக்கே ஒரு மாதிரி பயம் வந்துச்சு, சோ இந்த மாதிரி வேலையெல்லாம் இனிமேல் என்கிட்ட கொடுக்காதீங்க, நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்தவங்கள்ட்ட சொல்லி அந்த செக் லீஃப் கொடுத்து திருப்பி அனுப்பி விட்டேன். ஆனா அப்படி அனுப்பிவிட்டு அடுத்த 1 மணி நேரத்திலே மறுபடியும் 2 பேர் வந்து என்னை அடி நடிச்சு ஒழுங்கா நான் கொடுக்குற வேலையை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு செக் லீஃபை கையில கொடுத்துட்டு போயிட்டானுங்க. சோ அந்த டைம்ல நான் அவங்கிட்ட நான் உங்க லீடர் ஸ்டீவர்ட்டை மட்டும் பார்க்கணும், இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்படி கேட்டோன்னே நாளைக்கு நைட்டு நாங்க சொல்ற இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வர சொன்னானுங்க. நானும் பேங்க்ல போய் செக் கொடுத்துட்டு நைட் அந்த இடத்துக்கு போனேன். அப்படி போய் நிக்கிறப்ப 2 பேர் கார்ல இருந்து இறங்கி வந்தாங்க. அதுல ஒருத்தன் எங்க இருந்தான், அப்படி எங்க இருந்து டக்குன்னு ஏன் கார்ல ஏறி என்னை போட்டு கும்முன்னு கும்ப ஆரம்பிச்சிட்டான் சார். இதை பார்த்தோன்னே அந்த கார்ல இருந்து இன்னொரு கொஞ்சம் வயசான ஆளு அந்த எங்க இருந்து வளைக்க விடுற மாதிரி வளைக்க விட்டாப்ல. அப்படி வளைக்க விட்டு காப்பாத்த வந்திருக்காப்ல அப்படின்னு நினைச்சா அவர் டக்குன்னு கண் எடுத்து என் தலையில வச்சு ஒழுங்கு மரியாதை அமைதியா உட்காரு, அப்பதான் உன்னை ஸ்டீவர்ட்ட கூட்டு போயின்னு சொல்லிட்டு என் கார் அவர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாப்ல. அந்த எங்க இருந்தவே அவங்க வந்த கார் எடுத்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படி கிளம்புன அந்த கார் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி கடைசியா கென்டக்கில இருக்கிற கிரீன் ரிவர்ட்ட போய் நின்றுச்சு. அப்படி நின்று உடனே என்னை கீழே இறங்க வச்சு என் கையில சிகரெட் எல்லாம் கொடுத்து பத்த வைக்க சொன்னானுங்க. நானும் ஜாலியா எடுத்து சிகரெட் அடிக்கிற மாதிரி அடிச்சேன். அப்படி அடிச்சிட்டு இருக்கப்பயே ஸ்டீவர்ட்ட தான் நான் பார்க்கணும், எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்படி கேட்டோன்னே அவங்க 2 பேரும் மறுபடியும் என்னை 2 அடியை போட்டு ஸ்டீவர்ட்ட பார்க்கணும்னா இப்பெல்லாம் ஓப்பனான பார்க்க முடியாது, உனக்கு நாங்க கூட்டு போற இடம்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை தூக்கி டிக்கிக்குள்ள போட்டு அடைச்சிட்டானுங்க. அப்படி அடிச்சோடனே நானும் சரி கூட்டு போறேன்னு நினைச்சா உள்ள படுத்து கிடந்தேன். பார்த்தா அப்படி படுத்துட்டு இருக்கப்ப நின்றுட்டு இருந்த அந்த கார் 20 அடி உயரத்துல இருந்து கீழே ரிவர்ல தள்ளி விட்டானுங்க. ஏதோ என்னோட அதிர்ஷ்டத்துக்கு அந்த உயரத்துல இருந்து கார் கீழே போய் ரிவர்ல ஒழுகுறப்ப டிக்கி ஓப்பன் ஆயிடுச்சு. அதனாலே கார் முழுசா முழுகிறதுக்குள்ளே நான் டிக்கில இருந்து வெளியே குதிச்சுட்டேன்.
ஆனா என்னத்தை கொடுத்தாலும் அந்த நைட்ல நதி பயங்கர குளிரா இருந்துச்சு. சோ அதனால இந்த குளிர என்னால தாக்கு பிடிக்க முடியல. அப்படி தாக்கு பிடிக்க முடியாம தான் வெளியே வந்து ஒரு லாரியோட கண்ணாடியை உடைச்சு அதோட ஹார்ன் அடிச்சு உங்க மூலமா அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்ந்தேன் சார்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட்டா சொல்லி முடிக்கிறான். சோ இதை கேட்டோடனே போலீஸ் அப்ப ஸ்டீவர்ட் அப்படின்ற ஒருத்தன் தான் மேபி கல்பிரிட் ஆகலாம், அவனை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த கேஸ் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்திலேயே அடுத்த இன்சிடென்ட்டும் நடக்குது. எஸ், இந்த நோரிஸ் இறந்ததுல இருந்து எக்ஸாக்ட் 5 நாட்கள் கழித்து அமெரிக்கால இருக்கிற அலபாமா அப்படின்ற பிளேஸ்ல இருக்கிற ஒரு கல்குவாரியில ஒரு கார் நின்றுட்டு இருக்கு. அந்த கார் 20 மணி நேரத்துக்கு மேல ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கு. அது என்னன்னு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரு எமர்ஜென்சி கால் வருது. அப்படி கால் வந்தோடனே அலபாமா போலீஸ் அந்த இடத்துக்கு விரைந்து போறாங்க. அப்படி விரைந்து போறவங்க அங்க நின்றுட்டு இருக்கிற அந்த ஒரு காரோட ஒன் சைட் ஆஃப் பேக் டோர் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி ஓபன் பண்ணி பாக்குறப்ப அதுக்குள்ள ஒரு 40 வயது ஆணு கைகால்கள் எல்லாத்துல டக்ட் டேப் கட்டப்பட்ட மாதிரி உடல்ல ஒரு சின்ன அசைவு கூட இல்லாம உள்ள கிடக்காப்ல. இவங்க அவருக்கு மூச்சிருக்காந்துட்டு மூக்குக்கு பக்கத்துல விரல கொண்டு போய் வச்சு பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப அவர் உயிரோட இல்லன்றதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ அப்படி கன்ஃபார்ம் பண்ண உடனே ஃபோரன்சிக் டீம் உடனே அந்த இடத்துக்கு வர வச்சு எவிடன்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ண சொல்றாங்க. அப்படி கேதர் பண்ணிட்டு இருக்கப்பயே அந்த ஃபோரன்சிக் டீம் சார் காரோட ஒன் சைட் ஆஃப் பேக் டோரை தான் ஓபன் பண்ணிக்கீங்க, இன்னொரு சைட் டோரை ஓபன் பண்ணினா அதுல ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கான்னு எங்களால பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அப்படி சொன்னோடனே போலீஸ் அந்த பேக் சைடு இருக்கிற இன்னொரு டோரை ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்ணி பாக்குறப்ப அங்க ஒரு பிளாக் கலர்ல ஒரு பெரிய பை இருக்கு. அந்த பையில ஒரு சின்ன அசைவம் தெரியுது. அந்த அசைவை பார்த்த உடனே போலீஸ் ஷாக் ஆயிடுறாங்க. உடனே டக்கு டக்குன்னு எல்லாரும் பேக்ல போங்க அப்படின்றாங்க. அந்த இடத்துல இருந்து எல்லாரும் டக்குன்னு பேக்ல போறாங்க. அப்படி பேக்ல போன உடனே ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த பேக் ஓபன் பண்றாப்ல. அப்படி ஓபன் பண்ணி பாக்குறப்ப உள்ள இன்னொருத்தவங்க உயிரோட இருக்காங்க. அதுவும் அவங்களோட வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா டக் டேப்பால கட்டப்பட்டிருக்கு. அவங்களுக்கும் கை கால்கள் எல்லாமே டக் டேப்பால கட்டப்பட்டிருக்கு. சோ அதை பார்த்த உடனே அவங்க வாயில கட்டி அந்த டக் டேப்பை பிரிச்சு விட்டு நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேக்குறாங்க. அப்படி கேட்ட உடனே அந்த அம்மா கண்ணுல இருந்து கண்ணீர் பொதன்னு கொட்டுது. அப்படி கொட்டின உடனே சார் என் பக்கத்துல கிடக்குற இவன் என்னோட மகன் சார், என் மகனோட டெட் பாடிக்கு பக்கத்துல தான் 14 இருந்து 15 மணி நேரமா நான் இதே இடத்துல கிடக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க. எஸ், அப்படி கதறி அழுகிற அவங்களோட பேரு ஃப்ளோரன்ஸ் நிக்கோலஸ் அண்ட் இறந்து கிடக்குற அவங்க பையனோட பேரு ஜேம்ஸ். சோ அந்த டைம்ல ஃப்ளோரன்ஸுக்கு என்ன ஆறுதல் சொல்றதுனே போலீஸ்க்கு சுத்தமா தெரியல. இருந்தாலும் 15 மணி நேரம் இந்த மாதிரி கட்டப்பட்டு கிடக்காங்க, அதே நேரத்துல சாப்பிடாம இருக்காங்க இல்லையா. சோ அதனால உடனே அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டேபிள் ஸ்டேஜுக்கு வந்த உடனே உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஃப்ளோரன்ஸ்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எஸ், ஃப்ளோரன்ஸோட மகன் பார்த்தீங்கன்னா பிசினஸ்மேன், அவனும் அவங்க அம்மாவும் ஒரே வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. அவன் ஒரு கடை வச்சிருக்கான். அந்த கடையில பார்த்தீங்கன்னா கன் ட்ரேடிங் நடக்கும். அதே நேரத்தில் கிட்டார் மாதிரியான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் விற்கவும் செய்வான். அப்படி இந்த கடை நடத்திட்டு இருக்க அவனுடைய ரொட்டீன் பார்த்தீங்கன்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் இந்த கடையிலேயே இருக்குது. அதுக்கப்புறம் கணக்கு பார்த்துட்டு காசு எடுத்து கடையை மூடிட்டு நைட் வந்து வீட்டில் தூங்கிடுறது. ஸோ இதை தான் அவன் ரொட்டீனாவே வச்சிருப்பான். ஸோ அப்படிதான் ஒரு நாள் நைட்டு காசை எடுத்து வந்து வீட்டில் ஃபர்ஸ்ட் நைட்டு தூங்க போயிட்டான். அப்படி அவன் எடுத்து வந்த பணத்தை அவங்க அம்மாவும் நைட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கப்ப வெளியில டோர் நாக் பண்ற சவுண்ட் கேக்குது. அப்படி சவுண்ட் கேட்டோடனே அவங்களும் போய் டோரை ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்றப்ப வெளியில பாத்தீங்கன்னா ஒரு யங்கான மேனும் அட்ரஸ் கேட்கிற மாதிரி வந்து நிக்கிறான். அந்த அட்ரஸை பார்த்தோன்னே ஃப்ளோரன்ஸ்னாலும் இந்த அட்ரஸ்ல எனக்கு தெரியாதப்பா, நீ வேற யார்ட்டாச்சும் கேளுப்பா அப்படின்னு டோர் அடைக்க போறாங்க. அப்படி அடைக்க போறப்ப டக்குன்னு அந்த கதை ஓபன் பண்ணி அவங்களுடைய தலையில கன்னை வச்சிடறான். அப்படி கன்னை வச்சோடனே ஃப்ளோரன்ஸ்னால ஒரு மாதிரி பதற்றம் கிரியேட் ஆயிடுது. அப்படி இவன் கன்னை வச்ச அந்த டைம்ல இவனுக்கு பின்னாடி அந்த டோர் வழியா இன்னொருத்தனும் உள்ள வரான். அப்படி உள்ள வரவன் டக்குன்னு மாடிப்படி வழியா மேல ஏறி போறான். அதை பாக்குறப்ப ஃப்ளோரன்ஸ்க்கு ஒரு மாதிரி பயம் தொற்றிடுது. அந்த டைம்ல ஃப்ளோரன்ஸோட தலையில கன் வச்சிருந்தான் பாத்தீங்களா, அவன் டக்குன்னு டக் டேப் எடுத்து வாய் கை எல்லாத்தையும் கட்டிடுறான். அப்படி கட்டினோடனே ஃப்ளோரன்ஸ் அலேக்கா தூக்கிட்டு போய் காரோட டிக்கில போட்டுறான். அப்படி இவங்களை தூக்கிப்பட்ட சில நிமிடங்களே பாத்தீங்கன்னா இன்னொருத்தனையும் பேக் டோரை ஓபன் பண்ணி காருக்குள்ள தூக்கி போடுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, ஃப்ளோரன்ஸோட மகன். அதை பார்த்தோன்னே ஃப்ளோரன்ஸ் தான் மகனை தட்டி எழுப்ப பாக்குறாங்க. ஆனா அவனுடைய பாடியில எந்த விதமான அசைவும் தெரியற மாதிரியே தெரியல. அதற்கு மாற அவன் தலையில இருந்து ரத்தம் ஒளியிட்டே இருக்கு. சோ அதை பார்த்தோன்னே ஃப்ளோரன்ஸ்னாலும் கண்ணீர் மலமலன்னு கொட்ட ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அவனுங்க அந்த காரை எங்கேயோ எடுத்துட்டு போறாங்க. அப்படி எடுத்துட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல நிப்பாட்டுறானுங்க. அப்படி நிப்பாட்டுறப்ப ஃப்ளோரன்ஸ் நம்மளையும் கொன்றுவானுங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கார் நிப்பாட்டினவங்க ஃப்ளோரன்ஸை கண்டுக்கிறாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 15 இருந்து 16 மணி நேரமா தன்னுடைய இறந்து போன மகனோட உடம்புக்கு பக்கத்திலேயே தான் ஃப்ளோரன்ஸ் படுத்து கிடந்திருக்காங்க. ஏன் அவனுங்க என்ன மட்டும் உயிரோட விட்டுட்டு போனானுங்க அப்படின்றது எனக்கு இப்போ வர சுத்தமா புரியவே இல்லை அப்படின்னு ஃப்ளோரன்ஸ் போலீஸ்ட்ட சொல்லியிருக்காங்க. சோ இதை கேட்டனே போலீஸும் ஃப்ளோரன்ஸோட வீட்டை கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணி ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப அந்த வீட்டுல எதுவும் பெருசா எவிடன்ஸும் கிடைக்கல, வீட்டுல எதுவும் காணாம போன மாதிரியும் தெரியல. சோ எதுக்காக இவனுங்க வந்து ஜேம்ஸை கொன்னானுங்க அப்படின்றது போலீஸ்க்கு சுத்தமா விளங்கவே இல்லை. இப்படியே நாட்கள் ஓடுது. ஃப்ளோரன்ஸும் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகுறாங்க. அப்படி ரெக்கவர் ஆனோடனே அவங்க வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வர்றாங்க. அப்படி வர்றப்ப போலீஸ் அவங்க கூடவே வந்து 2வது தடவை அவங்க வீட்டை கம்ப்ளீட்டா சர்ச் பண்றாங்க. அப்படி சர்ச் பண்ணிட்டு இருக்கப்பே உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது உங்க வீட்டுல பொருள் காணாம போயிருக்கா அப்படின்னு ஃப்ளோரன்ஸ்ட்ட கேக்குறாங்க. அதுக்கு ஃப்ளோரன்ஸும் செக் பண்ணி பார்த்துட்டு ஆமா என்னுடைய மகனோட செக் புக் ஒண்ணு காணோம், அது மட்டும் கிடையாது சில கத்திகளையும் காணோம், நாங்க வச்சிருந்த கொஞ்சம் பணத்தையும் காணோம், அவனுடைய சில ஐடி கார்ட்ஸும் காணோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் போலீஸ் நோட் பண்ணிட்டு அவங்களுடைய போர்ட்டல்ல ஏத்தி விட்டுறாங்க. இதே மாதிரியான விஷயங்களை தானே கென்டக்கிலையும் போலீஸ் போர்ட்டல்ல
மேல ஏத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கென்டக்கில நடந்த அந்த நோரிஸோட கேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை FBI கையில எடுத்துறாங்க. அதனாலே அலபாமால நடந்த இந்த ஒரு கேஸும் FBIக்கு தெரிய வருது. இது தெரிஞ்சோடனே மேபி இது ரெண்டையும் பண்ணது ஒருத்தனா தான் இருக்கணும் அப்படின்னு FBI கெஸ் பண்றாங்க. அது தெரிஞ்ச உடனே அந்த இன்சிடென்ட்ல ஈடுபட்ட 2 பேரையும் ஃப்ளோரன்ஸ் நேரடியாவே பாத்துருக்காங்க இல்லையா, அதனாலே அவங்க ஐடென்டிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு ஃப்ளோரன்ஸ்ட கேட்டு FBI தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டபடி அதுல ஒருத்தர் யங்கானவன், இன்னொருத்தர் வயசானவன். இதே விஷயத்தை தான் டார்மன் அங்க சொல்லியிருந்தாப்ல. அதாவது அவரை கடத்திட்டு போனதும் இந்த 2 பேர் தானே. சோ இவங்க 2 பேர் யாருன்னு முதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு FBI மூவ் பண்றாங்க. ஆனா என்னத்தை மூவ் பண்ணாலும் அவங்களுக்கு எந்த விதமான துப்பும் கிடைக்கிற மாதிரியே தெரியல. அப்படி என்ன பண்றதுனே தெரியாம வில்லிப்பதிங்க நின்று இருந்த போலீஸ்க்கு ஒரு ஃபார்மர்ல இருந்து கால் வருது. அந்த கால்ல என்னுடைய ஃபார்ம் லைன்ல நிப்பாட்டி வச்சிருந்த என்னுடைய டிராக்டரை யாரோ ஆட்டைய போட்டுட்டாங்க அப்படின்னு அந்த ஃபார்மர் சொல்றாப்ல. இதை கேட்டோடனே ஒரு போலீஸ் அந்த வயக்காட்டுக்கு போய் பாக்குறாப்ல. அப்படி பாக்குறப்ப அங்க டிராக்டர் இருக்க மாதிரியே தெரியல. ஆனா அதுக்கு பதிலா 1977 மாடலான ஃபோன்டியா கிராண்ட் ஃபிக்ஸ் கிரே கலர் கார் நிக்குது. சோ அதை பார்த்தோன்னே இதுக்குள்ள சம்பந்தம் இல்லாம இந்த இடத்துல கார் நிக்குது அப்படின்னு அந்த காருக்கு பக்கத்துல போய் பாக்குறாப்ல. அப்படி பாக்குறப்ப அந்த காருக்குள்ள யாருமே இருக்க மாதிரியே தெரியல. அவரும் டார்ச் வச்சு அந்த காருக்குள்ளேயே அடிச்சு பாக்குறாப்ல, சரௌண்டிங்லயே அடிச்சு பாக்குறாப்ல. ஆனா அந்த காருக்குள்ளே யாரும் இருக்க மாதிரி தெரியல, அந்த சரௌண்டிங்ஸ்லயும் யாரும் இருக்க மாதிரி தெரியல. சோ உடனே அந்த காரோட நம்பர் பிளேட்டை நோட் பண்ணிட்டு போலீஸோட காருக்கு போய் அந்த நம்பரை செக் பண்ணி பாக்குறாப்ல. அப்படி செக் பண்ணிட்டு மறுபடியும் அந்த கிரே காருக்கு போறாப்ல. பார்த்தா அங்க போய் பார்த்தா அந்த காரை காணோம். இத பார்த்தோன்னே போலீஸ்னால ஷாக் ஆயிடுது. சோ உடனே ஹையர் ஆபீசருக்கு கால் பண்ணி இதை இன்ஃபார்ம் பண்றாப்ல. அப்படி இன்ஃபார்ம் பண்ணோடனே FBIக்கு இது இன்ஃபார்ம் பண்ணப்படுது. அப்படி இன்ஃபார்ம் பண்ணப்பட்ட உடனே கென்டக்கில டார்மன் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட இந்த காரை பத்தி கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்ப ஆமாங்க சார், என்ன அன்னைக்கு கடத்திட்டு போன அந்த காரும் இதே கிரே கலர் போன்டியா கார் தான் சார் அப்படின்னு சொல்றாப்ல. சோ அப்ப இந்த கார் வச்சிருக்கவங்க தான் இந்த மாதிரியான வேலைகளை பாக்குறாங்க அப்படின்னு FBI கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்படி கன்ஃபார்ம் பண்ணோன்னே இதுக்கு மேலே நம்மளா தென்ன இவங்களை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரை பத்தி டீடைல்ஸ் மீடியாட்ட கொடுத்துறாங்க. அவங்களும் மீடியால பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அப்படி பப்ளிஷ் பண்ணோடனே இந்த கார் உங்க சரௌண்டிங்ஸ்ல தெரிஞ்சுனா எங்களுக்கு துப்பு கொடுங்க, அப்படி துப்பு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்டு கொடுக்கப்படும் அப்படின்னு FBI அறிவிச்சிடறாங்க. அப்படி அறிவிச்ச உடனே பல துப்புகள் வருது. அதுல எக்கச்சக்கமான துப்புகள் பார்த்தீங்கன்னா ஃபேக்கா தான் இருக்கு. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் ரொம்ப தைரியமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரா வந்து ஒரு துப்பை கொடுக்குறாப்ல. அந்த துப்புல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க மீடியால பப்ளிஷ் பண்ண அந்த காரோட ஓனர் பேரு லேரி பட்லர். அவன் எக்கச்சக்கமான கிரிமினல் வேலையும் பார்ப்பான், வயலன்ஸ்லயும் அடிக்கடி ஈடுபடுவான். முடிஞ்ச அளவுக்கு அவனை பிடிச்சி ஜெயில போட பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாப்ல. இதை கேட்டோன்னே யார்டா அந்த லேரி பட்லர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ரெக்கார்டு எல்லாத்தையும் தேடி பாக்குறாங்க. அப்படி தேடி பாக்குறப்ப தான் இது அவனுடைய உண்மையான பேரே கிடையாது, இது ஃபேக் நேம். அவனுடைய உண்மையான பேரு சார்லி ஸ்டீவர்ட் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. எஸ், டார்மன் ஃபர்ஸ்ட் சொன்னாரு பாத்தீங்களா, ஒரு பெரிய கை இருக்கு, அவன் தான் இது எல்லாத்தையும் பண்றான்னு. அவன் தான் இந்த கிரே காரோட ஓனரு. சோ இது தெரிஞ்சோடனே அவனை பத்தி டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டீவர்ட்டோட வீட்டுக்கு நேரா கிளம்பி போயிடுறாங்க. அப்படி போறப்ப அங்க ஸ்டீவர்ட்டோட ஒய்ஃப் மட்டும் தான் இருக்காங்க. சோ அவங்ககிட்ட உங்களுடைய ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க கேஷுவலா அவர் வீட்டுக்கு வந்தே பல வருஷங்கள் ஆகி போச்சு, இப்பெல்லாம் அவர் வீட்டுக்கே வரதில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. போலீஸ் அவங்களுடைய வாயிலிருந்து எப்படியாவது ஒரு பதிலாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டு பாக்குறாங்க. ஆனா என்னத்தை கேட்டாலும் அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்ற மாதிரியே தெரியல. ஏன்னா ஹஸ்பண்ட பத்தி பேச ஆரம்பிச்சாலே அவங்களுடைய முகத்துல பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு நடுக்கம் தெரியுது. சோ அவங்க ஹஸ்பண்ட பார்த்து இவங்க பயங்கரமா பயப்படுறாங்க அப்படின்றத போலீஸால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. சோ அவங்க வைஃப் இருந்து எந்த விதமான பதிலும் வாங்க முடியல அப்படின்னா ஸ்டீவர்ட்டை கண்டுபிடிச்சு பிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா. சோ அவளை எப்படா பிடிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒன்னும் தெரியாம விழிப்பதி நின்றுட்டு இருக்காங்க. அப்படி நின்றுட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாலண்டியரா இன்னொருத்தர் வர்றாப்ல. அப்படி வந்து அவரு, சார் நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற இந்த கேஸ்ல இருக்கிற 2 முக்கியமான கை எனக்கு தெரியும், நீங்க அவங்கள கைது பண்ணீங்க அப்படின்னா எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து துப்ப கொடுக்குறாப்ல. அப்படி துப்ப கொடுக்குற அவரு 2 பேர் பேரை சொல்றாப்ல. அதுல ஒருத்தனோட பேரு பில்லி லியான், இன்னொருத்தனோட பேரு லேரி லியான். இதுல பில்லின்றது மகன், லேரின்றது அப்பான்றதையும் சொல்லிட்டு போயிடறாப்ல. சோ இவங்க 2 பேரோட பேரை கேட்டோன்னே அந்த 2 பேரோட போட்டோஸையும் FBI கைப்பற்றாங்க. அப்படி கைப்பற்றின உடனே இந்த போட்டோஸை நேரா கொண்டு போய் 2 பேர்ட்ட காமிக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டார்மன், நம்ம முத பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இந்த போட்டோவை காமிக்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ளோரன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இந்த போட்டோஸை காமிக்கிறாங்க. அப்படி காமிச்ச உடனே அவங்க 2 பேரும் இந்த போட்டோவை பார்த்த உடனே சார் இவங்க தான் என்னைய கடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லிடுறாங்க. சோ இதை கேட்டோன்னே FBI கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. அப்ப இவங்க 2 பேர் தான் இந்த எல்லா வேலையும் ஸ்டீவர்ட்டுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களை நம்ம முத பிடிச்சோம் அப்படின்னா ஸ்டீவர்ட் அசால்ட்டா தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரோட வீட்டுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா போலீஸ் போட்டு 24x7 மாதிரி கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல பில்லி லியானோட வீடு பார்த்தீங்கன்னா எவான்ஸ்வில் இந்தியானா அப்படின்ற பிளேஸ்ல இருக்கு. அதே இது லேரி லியானோட வீடு பார்த்தீங்கன்னா ஹெண்டர்சன் கென்டக்கில இருக்கு. சோ இந்த 2 பேரோட வீட்டுக்கு முன்னாடியுமே இப்போ போலீஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாம உட்காந்துட்டு கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அப்படி கண்காணிக்கிறப்ப தான் இந்த பில்லி லியான் அடுத்து ஒரு மிகப்பெரிய அட்டாக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான்றதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுதான் ஒரு கடைக்கு போயிட்டு அந்த கடையோட மேனேஜரை போட்டு தள்ளிட்டு அங்க இருக்கிற பணம் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வரணும் அப்படின்ற அந்த ஒரு பிளான். சோ இந்த பிளானை கேட்டோன்னே போலீஸ்க்கே பக்குன்னு ஆயிருது. இவங்க எப்படியே நம்ம வெளியே நடமாட விட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து எக்கச்சக்கமான கிரைமை செஞ்சுட்டே இருப்பாங்க. சோ இவன் இந்த தடவை வீட்டுல இருந்து வெளியே கிளம்பின உடனே அவனை நம்ம சரௌண்ட் பண்ணி கைது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரியே அவனும் ஆரவாரமா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் சொல்லிட்டு கார்ல ஏறி
காரை ஓட்ட ஆரம்பிக்கிறான். அப்படி ஓட்ட ஆரம்பிச்ச உடனே பின்னாடி மறைமுகமா கண்காணிச்சிட்டு இருந்த போலீஸ் அவங்களோட கார்ல ஏறி டக்குன்னு சைரன் எடுத்து மாட்டி சவுண்ட கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி கொடுக்க ஆரம்பிச்ச உடனே அவன் காரை பயங்கர ஃபாஸ்டா ஓட்டுறான். ஆனா அதுக்குள்ள போலீஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்டா போயிட்டு அவனோட காரை சரௌண்ட் பண்ணி நிப்பாட்டிடுறாங்க. அப்படி நிப்பாட்டின உடனே கன் எடுத்து அவனுக்கு நேரம் நீட்டி மரியாதை கீழே இருக்குன்னு சொல்லிட்டு அவனை அல்லேக்கா கைது பண்ணிட்டு போய் ஜெயில போட்டுறாங்க. அப்படி ஜெயிலுக்கு அவனை கூட்டு போன உடனே போலீஸோட பாடியிலேயே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்ப ஸ்டீவர்ட் எங்க இருக்கா அப்படின்ற கேள்விகளும் கேட்கறாங்க. அப்படி கேட்கறப்ப இனிஷியலா அவன் எந்த விதமான பதிலுமே சொல்ல மாட்டேன்றான். ஆனா இவனை இங்க கைது பண்ணிருக்கிற இந்த ஒரு விஷயம் இந்த பில்லிலியனோட அப்பாவான லேரிலி எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆயிரும் அப்படின்றது போலீஸ்க்கு நல்லாவே தெரியுது. சோ அதனால லேரியோட வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் நுண்ணிப்பா உட்காந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அப்படி கண்காணிச்சிட்டு இருக்கப்ப லேரியும் வீட்டை விட்டு வெளியே வர்றான். வெளியே வரப்ப அங்கிட்டு இங்கிட்டு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல யாராச்சும் வேவு பாக்குறாங்கன்றத பார்த்துட்டே வர்றான். சோ அதை பாக்குறப்ப போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க இவன் கொஞ்சம் அலர்ட்டா தான் இருக்கான் அப்படின்றத. அப்படி வெளியே வந்தாவே டக்குன்னு கார்ல ஏறிட்டு வேகமா காரை ஓட்டுறான். அப்படி ஓட்ட ஆரம்பிச்சோன்னே இவங்களும் பின்னாடி இருந்த போலீஸ் கார்ல சைரனா மாட்டிட்டு வேகமா முன்னாடி வர்றாங்க. அப்படி வர்றவங்க காரை நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே டக்குன்னு லேரி காரை நிப்பாட்டிடுறான். சரி நிப்பாட்டிட்டான் இனிமேல் கீழே இறங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் போலீஸ் கண்ணு வச்ச மாதிரி கீழே இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்க அந்த ஒரு சமயத்துல டக்குன்னு ஆப்போசிட் சைடுல இருந்து ஒரு கன் சவுண்ட் டப்புன்னு கேக்குது. அதை கேட்டோன்னே போலீஸ் எல்லாருமே மறந்து போயிடுறாங்க. என்னடா சவுண்ட்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் கார்ல எட்டி பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப லேரி இருக்கான் பாத்தீங்களா அவன் அவனோட கண்ணை வச்சு அவனே சுட்டுக்கிட்டு இறந்து போயிடுறான். சோ லேரி இறந்து போயிட்டாரு அப்படின்ற இந்த ஒரு விஷயத்த அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பில்லிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன்ல அவன் அந்த அளவுக்கு பெருசா பதில் சொல்ல மாட்டான் அப்படின்றதுனாலயே அவங்க அப்பா இருந்ததை கம்ப்ளீட்டா மறைச்சிட்டே இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்படி பண்றப்ப ஒரு ஸ்டேஜுக்கு மேல நீ ஒழுங்கு மரியாதை உண்மையை சொன்ன அப்படின்னா உனக்கு தண்டனையை கம்மியா வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொன்னதுனால வேற வழியே இல்லாம ஸ்டீவர்ட்ட பத்தின சில விஷயங்களையும் பில்லி சொல்றான். அப்படி சொல்றப்ப நீங்க அவனை அவ்வளவு சீக்கிரமெல்லாம் பிடிக்கவே முடியாது. அவர் ரொம்ப கொடூரமான ஆளு. அவனால காட்டுக்குள்ள போயிட்டு எப்படி சர்வே ஆகணுன்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம நாங்க தெரியாம அவன் கூட ஜாயின் பண்ணிட்டோம். அப்படி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவன் சொல்ற வேலையை நாங்க கண்டிப்பா செஞ்சுதான் சப்போஸ் செய்யல அப்படின்னா எங்களையே கொண்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அப்படி மிரட்டுறதுனாலதான் வேற வழியே இல்லாம இத்தனை கிரைம் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி இந்த நோரிஸை கொன்றது நாங்க தான். அதே மாதிரி புளோரன்ஸோட மகனான ஜேம்ஸை கொண்டது நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபஸே பண்ணிடுறான். சோ அப்படி கன்ஃபஸ் பண்ணவனே இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உடனே நம்ம ஸ்டீவர்ட்டோட வீட்டுக்கு போயிட்டு அங்க கம்ப்ளீட்டா ஸ்க்ரூட்னி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா வாரண்ட் வாங்கிட்டு ஸ்டீவர்ட்டோட வீட்டுக்கு போறாங்க. அப்படி போய் பாக்குறப்ப அங்க ஸ்டீவர்ட்டோட ஒய்ஃபையும் காணா. ஆனா என்னதான் அவங்க அங்க இல்ல அப்படின்னாலும் இவங்க வாரண்ட் வாங்கிட்டாங்க இல்லையா. சோ அதனால வீட்டோட கதவை உடச்சிட்டு உள்ள போயிட்டு கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்படி சர்ச் பண்ணி பாக்குறப்ப உள்ள எக்கச்சக்கமான கன் இருக்கதையும் கண்டுபிடிச்சு எடுத்துறாங்க. அதே மாதிரி ஸ்டீவர்ட்டோட வீட்டுக்கு பின்னாடி நிப்பாட்டி வச்சிருந்த ஒரு வேன்ல இருந்து எக்கச்சக்கமான கன் எடுத்துறாங்க. சோ இப்படி இவங்க எடுத்து எல்லாத்தையுமே எவிடன்ஸாவே கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி கலெக்ட் பண்ற அந்த ஒரு சமயத்துல ஸ்டீவர்ட்டோட ஒய்ஃப் வீட்டுக்கு வராங்க. அப்படி வர்ற அவங்ககிட்ட மறுபடியும் அவங்கள உட்கார வச்சு திரும்பி கேள்வி கேட்கறாங்க. ஆனா என்னத்தை கேட்டாலும் ஸ்டீவர்ட்டோட ஒய்ஃப்ட்ட இருந்து எந்த விதமான பதிலுமே வர மாட்டேங்குது. போலீஸும் பார்த்தா ஸ்டீவர்ட்டோட வீட்டுக்கு முன்னாடி 24/7 அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு கண்காணிச்சுட்டே இருக்காங்க. ஆனா என்னத்தை கண்காணிச்சாலும் ஸ்டீவர்ட் வீட்டுக்கு வர்ற மாதிரியும் தெரியல. அவ எங்க இருக்கான்றதும் புரியல. சரி நம்ம அக்கம் பக்கத்துல கொண்டு ஏதாச்சும் விசாரிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு போலீஸ் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாத்தையுமே போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அங்க இருக்கவங்களும் ஸ்டீவர்ட்டுக்கு பயந்துகிட்டு எந்த விதமான பதிலுமே சொல்ல மாட்டேன்றாங்க. ஏன்னா அவன் எவ்வளவு கொடூரமானவன் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். அவனை பத்தி ஏதாச்சும் நம்ம ஒரு துப்பை கொடுத்து அது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரையும் அவன் போட்டு தள்ளிடுவான் அப்படின்றதும் அவங்க எல்லாருக்குமே தெரியுது. சோ அதனாலேயே பயந்துட்டு அவனை பத்தின டீடைல்ஸ் எதையுமே சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனா ஒரே ஒரு வீட்டுல இருக்கவங்க மட்டும் தைரியமா வந்து நாங்க சொல்றோம் சார் அவன் இவ்வளவு கொடூரமா இருக்கேன் எக்கச்சக்க பேரோட உயிரை எடுத்துட்டு இருக்கான். அவன் இனிமேல் வெளியே சுத்தவே கூடாது. அவனை நீங்க கண்டிப்பா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு FBI வந்து ஒரு துப்பை கொடுக்குறாங்க. அதுதான் சார் அவங்க ஒய்ஃப் சொல்றதெல்லாம் சொத்த போய். ஏன்னா அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா சின்ன பசங்க தான் 2 பேர் இருக்காங்க. ஆனா அவங்க ஒரு நாள் ஷாப்பிங் போறப்ப நானும் அவங்க கூட சேர்ந்தாமனே அப்படி ஷாப்பிங் போற அந்த ஒரு டைம்ல இவங்க சம்பந்தமே இல்லாம பெரிய ஆளுக்கான எக்கச்சக்கமான ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணாங்க. அந்த சைஸ்ல அவங்க வீட்டுல அவங்களோட ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருக்காரு. சோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு அடிக்கடி ஸ்டீவர்ட் வந்து போயிட்டு தான் இருக்கான். சோ நீங்க நுண்ணிப்பா நோட் பண்ணீங்க அப்படின்னா அவங்கள கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி சொல்றப்ப போலீஸ் பாத்தீங்கன்னா நாங்களும் 24/7 கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா அவர் வர்ற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி சொல்றப்ப சார் நீங்க நினைக்கிறது மாதிரி கிடையாது. ஸ்டீவர்ட்டோட வீட்டுக்கு பின்னாடியே ஒரு மலை இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவன் காலையில ஃபுல்லா மலையில மட்டும் தான் தங்குறான். நைட் ஆனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு திரும்பி வர்றான். அப்படி திரும்பி வர அதுவும் பார்த்தா நம்மளுக்கு தெரியாத மாதிரி சீக்கிரட்டான பாதை வழியா தான் வர்றான். அப்படி வர்றவன் அண்டர் கிரவுண்ட் வழியாவே வந்து அவன் வீட்டுக்குள்ள என்டர் ஆயிருவான் போல. அப்படி என்டர் ஆயிட்டு நைட்டு ஃபுல்லா வீட்டுல ஸ்பெண்ட் பண்ணிட்டு காலையில சூரியன் வர்றதுக்கு முன்னாடி அதே அண்டர் கிரவுண்ட் வழியா கீழே இறங்கி போய் மலையில ஏறி போய் உட்காந்துக்கிறான் சார். அதனாலதான் சார் நம்மளுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்றது சொல்லிடுறாங்க. சோ இதை கேட்ட உடனே என்னடா அது இவ்வளவு ஜீனியஸா அவன் செயல்பட்டு இருக்கானா, அப்ப நம்ம இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம், நம்ம மலையில போய் சர்ச் பண்ண ஏதாச்சும் டீடைல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா கோர்ட்ல போயிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு கேனைன் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் ரெடி பண்ணி ஸ்டீவர்ட் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மலையில போய் சர்ச் பண்ண கிளம்புறாங்க. அப்படி சர்ச் பண்ண போற அந்த டீம்ல பார்த்தா ஒரு மோப்ப நாயையும் கூட்டு போறாங்க. அந்த மோப்ப நாய்க்கு பார்த்தா ஸ்டீவர்ட்டோட வீட்டுல இருக்கிற ஸ்டீவர்ட்டோட டீ-ஷர்ட் நல்லா மோந்து பார்க்க வச்சுட்டு முன்னாடி அனுப்பிடுறாங்க. அப்படி அனுப்பிவிட்ட உடனே அந்த மோப்ப நாய் குடுன்னு ஓடி போயிட்டு ஒரு இடத்துல போய் செம்மையா குறைக்குது. அப்படி குறைச்ச உடனே அந்த இடத்துல போயிட்டு போலீஸ் நிமிந்து பாக்குறாங்க. அப்படி நிமிந்து பாக்குறப்ப அங்க ஒரு உயரமான மரத்திலேயே பார்த்தா ஒரு ஏணி படிக்கட்டு போடப்பட்டு அந்த இடத்துல உட்கார மரன் ஒரு செட்டப்பே இருக்கு. ஆனா அந்த இடத்துல ஸ்டீவர்ட் கிடையாது. சோ அதனால மோப்ப நாயை மறுபடியும் முன்னாடி போக வைக்கிறாங்க. அப்படி போக வைக்கிறப்ப
அது மறுபடியும் அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி போய் கடைசியா ஒரு சின்ன கொகைட்ட போயிட்டு பயங்கரமா குறைக்குது. அப்படி குறைக்கிற அந்த ஒரு இடத்துல போயிட்டு போலீஸ் செக் பண்ணி பாக்குறப்ப அங்க ரீசெண்டா சாப்பிட்டு போறதுக்கான எக்கச்சக்கமான ஃபுட் இருக்கு. அப்படி பார்த்த உடனே டக்குன்னு கண்ணு எடுத்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதை அந்த கோயிலுக்குள்ள லைட்டா எட்டி பார்த்துட்டு யார் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா உள்ள இருந்து எந்த விதமான சவுண்ட் வர்ற மாதிரி தெரியல. சோ உடனே டக்குன்னு டார்ச் எடுத்து உள்ள அடிச்சு பாக்குறாங்க. அப்படி அடிச்சு பாக்குறப்ப உள்ள யாருமே இருக்க மாதிரி தெரியல. ஆனா என்னதான் உள்ள யாருமே இல்ல அப்படின்னாலும் இந்த இடத்துல இருக்கிற ஃபுட் எல்லாமே இப்பதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அப்படின்னா நம்ம இங்க வரதை தெரிஞ்சுட்டு தான் இங்க இருந்து ஓடி இருக்கணும். அப்படி ஓடி இருந்தா அப்படின்னா இங்க இருந்து ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா போனோம் அப்படின்னா அவனை கண்டுபிடிச்சலாம் சொல்லிட்டு மறுபடியும் ஓப்பன் ஆகி அனுப்புறாங்க. அதுவும் பயங்கர ஃபாஸ்டா முன்னாடி ஓடுது. பின்னாடி போலீஸும் பயங்கர ஃபாஸ்டா ஓடுறாங்க. அப்படி ஓடி போறப்பதான் அந்த காட்டோட எட்ஜ்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஓடுற மாதிரியான விசுவல் போலீஸ்க்கு தெரியுது. அப்படி தெரிஞ்ச உடனே டக்குன்னு அவங்க கையில வச்சிருக்கிற ஸ்பீக்கர் எடுத்து டேய் ஸ்டீவர்ட் நீ தான் இங்க ஓடிட்டு இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஒழுங்கு மரியாதை நின்று எங்கிட்ட சரண்டர் ஆயிரு, இல்லாட்டினா நாங்க உன்னை சுட்டு பிடிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு வான் பண்றாங்க. அப்படி வான் பண்ணோன்னே அவன் கொஞ்சம் கூட சலிக்காம அவன் கையில வச்சிருக்க கண்ணு எடுத்து டக்குன்னு போலீஸ் சுட ஆரம்பிச்சிடான். இதை பார்த்துனே போலீஸ் செம்ம காண்டாயிட்டு இதுக்கு மேலே அவனை விட்டா வேலைக்காகன்னு சொல்லிட்டு அவனோட காலை பார்த்து டப்புன்னு ஒரு சுடுறாங்க. அப்படி சுட்டோன்னே அவன் கீழே விழுந்துடுறான். அப்படி விழுந்து அவனோட கையில கை விளங்க மாட்டி அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலையும் போட்டுறாங்க. அப்படி ஜெயில போறப்பதான் அவனை பத்தின பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. அவன் இந்த 2 இன்சிடென்ட்ல மட்டும் கிடையாது, அவன் இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான எக்கச்சக்கமான போர்ஜரியில் ஈடுபட்டு இருக்கான். அது எல்லா விஷயத்திலுமே பாத்தீங்கன்னா அடுத்தவங்களோட ஐடென்டிட்டியை ஸ்டீல் பண்ணி அவங்களோட செக் புக்ல காசு எழுதி அவங்க அக்கௌண்ட்ல இருக்கிற எல்லா பணத்தையும் ஆட்டைய போடுறது தான் இவனோட வேலையாவே வச்சிருந்திருக்கான். அதாவது அடுத்தவங்களோட ஐடென்டிட்டியை தூக்குறது தான் இவன் வேலையாவே வச்சிருந்திருக்கான். சோ இப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா கடைசியில கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அப்படி கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டினதுல ஜனவரி மாசம் 2002 தீர்ப்பும் கொடுக்குறாங்க. அதன்படி பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் அரெஸ்டான ரிச்சர்ட் டார்மண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துறாங்க. அதே மாதிரி தான் பில்லிக்கும் பார்த்தீங்கன்னா லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துறாங்க. அதுக்கடுத்து முக்கியமா ஸ்டீவர்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கும் ஆயுள் தண்டனை தான் கொடுக்குறாங்க. ஆனா அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பரோலே இல்லாத ஆயுள் தண்டனை கொடுத்துறாங்க. சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்சிடென்ட்டும் எண்ட் ஆகுது. ஓகே गाइस, இந்த ஒரு வீடியோ முடிச்சு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.